நமக்கு தெரியும் ஒரு தேர்வுனா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். நேர்மையாக எழுதணும், தேர்வு வந்து நேர்மையாக எழுதணும், அதில் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நமக்கு வந்து நீங்கள் வந்து நேர்மையாக எழுதக்கூடிய, நேர்மையாக தேர்வு எழுதி வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் தான் பிற்காலத்தில் உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு போகும். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். முறைகேடாக வாங்கக்கூடிய எந்த ஒரு மதிப்பெண்ணும் உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வாழ்க்கையில் உதவி செய்யாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மதிப்பெண் சான்றிதழை வச்சியோ மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு யாரும் வந்து வேலை தர போகிறது கிடையாது. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்னாலும் அதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் வச்சு தான் வந்து இப்போல்லாம் வேலை கொடுக்குறாங்க, எந்த வேலைக்கு போனாலும். இந்த ப்ரைவேட்டுக்கு நீங்கள் வந்து போனால், ப்ரைவேட் கம்பெனிஸ் போனாலும் அவங்க வந்து பல ரவுண்டு வந்து எக்ஸாம் இருக்குது. இங்கே ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய திறமையை பார்த்து தான் வந்து வேலை கொடுப்பாங்க ஒழிஞ்சு வெறும் மார்க் ஷீட்டை பார்த்து மட்டும் வேலை கொடுக்கறது கிடையாது. அதனால் நீங்கள் முறைகேடாக தேர்வு எழுதி வாங்கின மார்க்கு எங்கேயும் பயன்படாது. படித்து வாங்கினா தான் அந்த மார்க்கு தான் என்ன ஆகும், படித்து வாங்கின மார்க் வந்து அறிவாக இருக்கும். அந்த அறிவு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து எந்த போட்டித் தேர்வு வச்சாலும் சரி, எந்த கேள்வி கேட்டாலும் அது வந்து நீங்கள் பதில் சொல்ல உதவி பண்ணும். மற்றபடி முறைகேடாக எழுதி வாங்கக்கூடிய மார்க்கு பயன்படாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நேர்மையாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சுட்டு நல்லபடியாக தேர்வு எழுதுங்க. உங்களுடைய உழைப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த உழைப்பு வந்து உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும்.